பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். திமுக சொன்னா செய்யும் என்று மக்களுக்கு தெரிகிறது. அதை தாண்டி நாங்க வாஷிங் மெஷின் கொடுக்கல. எங்ககிட்ட வாஷிங் மெஷின் இல்ல, பெரிய வாஷிங் மெஷின் அவங்களுக்கு கிட்ட இருக்க மாதிரி. ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ, கிரைண்டர் வேணும்னா வாங்குங்க, ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்குங்க, சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குவேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கும் போது கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற உரிமையோட வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். எதிராக நிற்கக்கூடியவங்க தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த நாட்டில இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். கோடி கோடியா ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் கொட்டி கொடுக்கறாங்க. தமிழுக்கு ஏதாவது கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய நியாயமான கல்வி தொகையை கூட நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மோடியோடைய ஆட்சியோடு கைகோர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தலிலே நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராக, தமிழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல். தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் அடையாளத்தை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு வர பிரதமர், ஆனா எதையும் இந்தியால பண்ணல. எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கினதுனாலதான் இன்னைக்கு கேஸுக்கு கூட காத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது. நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள், தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணியை முறியடிப்போம். தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக, நம்முடைய சுயமரியாதைக்காக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் ஆட்சியிலே கொண்டு வந்து அமர வைப்போம். திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குவோம். மறவாதீர்கள்.